உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன கடகராசி சகோதர சகோதரிகளே, சுப விரயமா கடகம்? குரு பெயர்ச்சி பலன்கள், சனி பெயர்ச்சி பலன்கள், ஜனனகால ஜாதகத்திலே தசாபுத்திகள் நன்றாக நடக்குமேயானால் இது வேலை செய்யாது, இதை பார்க்க கூடாது. அப்போ அஷ்டம சனி காலம், அதில் பாதிப்படைந்தவர்கள் அஷ்டம சனியில் எவ்வளோ இந்த பழைய வீடியோ போய் பாருங்களேன். இந்த பழைய வீடியோவில் கமெண்ட்ஸே எக்கச்சக்கமாக வந்திருக்கும். அன்புக்கு இடம் கொடுக்காதீர்கள் அப்படின்னு போட்டிருந்தேன். கடக ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே பாசமானவர்கள். கடக லக்கணமோ ராசியோ அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, எளிதில் பிரத்தியாருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், அதனால் ஏமாந்து போகக்கூடியவர்கள். அதில் நிறைய பேர் ஏமாந்து போகிறதுக்கும் ஒரு தகுதி வேண்மையெல்லாம் போட்டிருந்தீங்க. பழைய வீடியோலாம் இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு அதை பார்த்துருக்க முடியாது. நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் என்ன லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்தை மென்ஷன் பண்ணி கடக ராசி சென்மை பிளேலிஸ்ட் அப்படின்னா ஒரு 70-80 வீடியோஸ் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை அனுப்பி விட்றேன். 9842208655. நான் உங்களை எப்படி வழிநடத்திட்டு போகிறேன். எந்த தசாபுத்திகளாக இருந்தாலும் ராசியினுடைய குணங்களோட தான் அது வெளிப்படும். சுக்கிர திசை எல்லாருக்கும் நல்லா இருக்குமா? சுக்கிர திசை கடகராசிக்கு வரும், விருச்சிக ராசிக்கு வரும், மீன ராசிக்கு வரும். அந்த சுக்கிரனை எப்படி அனுபவிப்பது லக்ன ரீதியாக தீர்மானிக்கிறோம். அப்ப கடகராசி எப்போதுமே லக்ஸூரி லைஃப், மகிழ்ச்சியான வாழ்க்கை, நல்ல சோசியல் டைப், நல்ல நல்ல விலை உயர்ந்த கார், பளிச்சென்று பார்க்கக்கூடிய வீடு, இதெல்லாம் அந்த சுக்கிர திசையில உங்களுக்கு அமையணும். அமையலைன்னா உங்க ஜாதகத்தை பாருங்க. யார் யாருக்கு? புனர்பூசம் ஒரு 3 வயது வரைக்கும் குரு திசை நடக்கும். அதுக்கப்புறம் சனி 22 வயது வரை, 22 வயசுல இருந்து 32-7-39 மத்தியம வயசு வரை புதன் திசை. இந்த புதன் திசை நடந்தவர்களுக்கு அஷ்டம சனியில் பெரிய தாக்கங்கள் இருக்காது. புதன் அறிவை நோக்கி உங்களை அழைத்து செல்லும், புத்திசாலித்தனத்தை நோக்கி அழைத்து செல்லும். இப்ப சுப விரயமா கடகம் அப்படின்னா ஏன் அப்படின்னா, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார். திருக்கணிதப்படி 14/5/2025 இருந்து விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால அதை விரயத்தை சுப விரயமாக மாற்றுங்கள். திருமணம், குழந்தைகளுடைய கல்வி, வீடு, வாகனங்கள் அமைத்தல், அது மாதிரி புதிய தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க. இந்த ஸ்தானத்துக்கு எந்த அளவுக்கு போகிறோ அதை விட பார்வை பலம் ஜாஸ்தி குருவுக்கு. இந்த பதிவை உங்க கடக ராசிக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். லக்னத்திற்கு தயவு செய்து எடுத்துக்கொண்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். எனது அனுபவத்தில் முன்னோர்கள் சொன்னதையும் நூல்களில் படித்ததையும் பஞ்சாங்கத்தில் இருப்பதையும் ராசி ரீதியாகத்தான் கோட்சாரங்களை எடுக்கணும். கோல் சார பலன், அந்த கோல் சாரங்கள் எந்த சாரத்துல போயிட்டு இருக்கு, இப்போ எந்த நட்சத்திரத்துல அந்த இன்னைக்கு கோள்கள் போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு வரும்பொழுது இதுல மிருகசீரிடம் 3ஆம் பாதத்திலிருந்து போயிட்டு இருக்கும். அங்க கோல் சாரப்படி பலன் என்னங்கிறது தான். சரிங்களா? அதுவே இன்னும் சொல்ல போனா 12 மாதங்களை 9 டிவைட் பண்ணணும். 9 பாதத்துக்கு டிவைட் பண்ணி முதல் பாதம் மிருகசீரிடம், 3ஆம் பாதம், அதற்கு இத்தனை நாட்கள், அந்த மாதிரி நாம டிவைட் பண்ணி பலன்கள்லாம் அந்த காலத்தில் எடுத்தாங்க. இப்போ அதெல்லாம் அந்த ட்ரெண்டிங்லாம் அவுட் ஆஃப் ட்ரெண்டிங்காக போய் ஒட்டு மொத்தமாக ஓராண்டுகளுக்கு முழு பலன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தாலும் உங்களுடைய இந்த குரு பார்வை ராசிக்கு 4ஆம் இடமாகிய மாத்ருஸ்தானம், வீடு, வாகனஸ்தானம், சுகஸ்தானம், இதை குரு பார்ப்பதால் கடந்த அஷ்டம சனி காலத்திலே நிறைய இழப்பீடுகள், நஷ்டங்கள் இதெல்லாம் ஆனவர்கள் இப்பொழுது பிரத்யோகமாக ஒரு பிரயோஜனமான வழியிலே தன்னுடைய வீடு சார்ந்த பக்கம் திரும்பி பார்த்து வீட்டை கட்டுவோம், வாகனத்தை வாங்குவோம், இது மாதிரியான சூழ்நிலை வர்றதுதான். தாயாரை கவனிப்போம், தாயார் உடல்நலனை கவனிப்போம், வாகனங்கள், புதிய வாகனங்கள் வாங்குறது ஏன்னா இந்த இடத்துக்கு போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6 12 6 யாரு? ராசிக்கு 6 கடன், லோன்,
சத்துருக்கள், எதிரிகள், நோய்கள் அதெல்லாம் 12ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. அப்போ கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம். ஆக இது 6 12 சுபவிரயமாக வர்றதுனால தான் சுபவிரயமா கடகம்னு தலைப்பு கொடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த சுபவிரயம் 6 12 கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிறது, பழைய கடனை அடைக்கிறது, புதிய கடனை வாங்கி பழைய கடனை அடைக்கிறது, இதெல்லாமே. அதுக்கு அடுத்தது 6ஆம் பாவகத்தை குரு பார்ப்பதால் 7ஆம் பார்வையாக அந்த கடன் பிரச்சனைகள், எதிரிகள் தொந்தரவுகள், நோய் தொந்தரவுகள், ஒரு சிலருக்கெல்லாம் நோய்த்தன்மைகள் இருக்கும், அதுக்கு சரியான மருத்துவ முறையை பார்க்க முடியாமல் இருப்பாங்க. அதுக்கு இந்த காலகட்டங்களில் அன்ஃபார்ச்சுனேட்லி யாராவது ஒருத்தவங்களுடைய கான்டாக்டில் இங்கே போங்க குணமாயிடும் சொல்கிறாங்க இல்லையா? அடடா இவ்வளோ நாளாக என்னால் நோயில் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன், அப்போ இந்த அஷ்டம சனி காலத்தில் எனக்கு எனக்கு ஒரு சரியான கைட் கிடைக்கல, அப்போ இப்போ கிடைக்கும். சந்தர்ப்பங்கள், காத்திருப்பவர் பட்டியல், அவங்களுக்கு தான் இந்த கோட்சார பலன்கள். திடீரென்று அந்த ஒரு கடனை பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வட்டிக்கு வாங்கி சிரமத்தில் இருப்பீங்க. அப்போ ஒருத்தர் ஒரு 1 ரூபா வட்டிக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு சொல்கிறாருன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? இதைத்தான். அதே மாதிரி 8ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். 6, 8 குரு பார்க்கறது நல்லது. 8ஆம் இடம் என்பது வம்பு வழக்குகள், நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, விபத்தினால் வரக்கூடிய இழப்பீடுகள் வராமல் இருக்கிறது, பங்கு பாகங்கள் பிரிவினை, அஷ்டம சனி காலத்திலே அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பிரிவினை ஏற்பட்டு அதுக்கு வர வேண்டிய பணங்கள் இன்னும் வராமல் இருப்பது, அதெல்லாம் இந்த குரு பார்க்கறதுனால ஒரு சான்ஸ், பை சான்ஸ் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? ஆக உடனே குரு 12ல் போயிடுச்சுன்னா நெகட்டிவாக எடுத்துக்கூடாது. அவர் யார், எந்த வீட்டுக்கு அதிபதி 12ல் இருக்கிறார். உதாரணமாக 9 12. 9ஆம் பாவகம் என்றால் என்ன? ஆஸ்தி, ப்ராப்பர்ட்டிஸ், அப்பாவின் சொத்து. ஆக அப்பாவுக்கு விரைய செலவு அல்லது அப்பாவினுடைய சொத்தை விரயம் செய்து கடனை அடைத்தல், கடந்த அஷ்டம சனியில் செய்த தவறுகளை, அஷ்டம சனியில் நடந்த பிரச்சனைகள், அதை சரி செய்வதற்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருந்ததுன்னா அது கைவிட்டு போகும். அஸ்ட்ராலஜியை நீங்கள் ப்ராக்டிக்கலாக எடுங்க. சும்மா உங்களுக்கு அடிக்க போகிறது லாட்டரி யோகம்னு போய் கேரளாவில் போய் படுத்துக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு லாட்ரி சீட்டை வாங்கிட்டே இருந்தால் விழுந்துருமா? விழும். ஏதாவது சின்ன சின்ன பிரைஸ் விழும். அதை விடுத்து சமயோசித அறிவை பயன்படுத்துங்கள். கடகராசி நேயர்களே, நீங்கள் அன்பினால் ஆதிக்கம் பெற்றவர்கள், அதே மாதிரி தாய் அன்பு நிறைந்தவர்கள். எப்பொழுதுமே உங்களுக்கு பாசம் அப்படிங்கிறது உங்களுடைய கண்ணை மறைத்து விடும். எப்பொழுதும் கடக லக்கணமோ கடக ராசிக்காரர்களோ நிரந்தரமாக யாரிடையும் பகைத்து கொள்ள மாட்டார்கள். அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். அதனாலே தான் நீங்கள் எல்லாருடைய அன்பை பெற்று அவர்கள் மூலமாக அந்த என்ன சொல்றதுன்னா அன்பு தொல்லைங்கிறாங்கல்ல, அந்த அன்பு தொல்லைக்கு ஆளாகி பணங்கள் எல்லாம் இழப்பீடுகள் நீங்கள் அதிகமாக இழக்கிறீங்க. சமீப காலத்தில் கடகராசிக்கு அந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் போட்டிருந்தேன். அதெல்லாம் பார்க்காதவங்க இந்த நம்பருக்கு கேளுங்க. சென்மி பிளேலிஸ்ட் கடகம் உங்களுடைய லக்கணம் அனுப்பி விடுறேன். ஒரு 2 சேர்ந்து ஒரு 90 வீடியோஸாவது இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அது உங்களை எல்லாம் பக்குவப்படுத்தி பதப்படுத்தி உங்களை சரியாக நிலைப்படுத்தி உங்களுடைய ராசிக்கு உண்டு அறிதல், புரிதல், தெளிதல், முன்னேறுவதற்கு வழிகள் எல்லாம் சொல்லியிருக்கேன். ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்கேன். நிறைய படிச்சுட்டுன்னு சொல்லியிருக்கேன். நூல்களை படித்ததை அப்படியே வாமிட் பண்ண முடியாது. கவிகளெல்லாம் அப்படியே வாமிட் பண்ண முடியாது. அந்த கவிகள்லாம் அந்த காலத்துக்கு பொருந்தும், இந்த காலத்துக்கு பொருந்தாது. ஆக குழந்தைகள், பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், 10ஆம் வகுப்பு தேறியவர்கள் என்ன படிக்கலாம் என்ற ஒரு குழப்பத்தில் இருப்பீர்கள். உங்களுக்கு அழகாக வீடியோ போட்டிருக்கேன், அல்லது எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க. என்ன படிக்கலாம், டேட் ஆஃப் பர்த், டைம்லாம் போட்டு விடுங்க. நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன். ஆக அதில் நீங்கள் போய்க்கலாம். படிப்பை முடித்து கல்லூரியில் சென்று கடந்த 2.5 ஆண்டுகள் அஷ்டம சனிகள் இது மாதிரி விளையாட்டு புத்தியாக இருந்து அந்த நேரத்திலே படிப்பை கோட்டை விட்டவர்கள், அரியர்ஸ் வைத்தவர்கள், அவர்கள் எல்லாமே இந்த காலகட்டங்கள் ராசிக்கு 12ல் குரு இருப்பதால் இரவில் கண் விழித்து நல்லா படிச்சிங்கன்னா ஞானம், அறிவு, புத்தி இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். படித்து நல்லா பாஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6 12ஆம் இடத்தில் இருப்பது இப்போதைக்கு வேலைக்கு நீங்கள் எங்கு வேலை கிடைச்சாலும் உடனே ஜாயின் பண்ணிடுங்க. 12ஆம் இடத்துல குரு.
ஆக எங்கே வேலை கிடைச்சாலும் எந்த வேலை கிடைச்சாலும் ஜாயின் பண்ணிடுங்க. ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அஷ்டம சனி முடிந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமான ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள், இடம் மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படும். தடுமாற்றங்கள் குறையும். அதே நேரத்தில் குரு விரயஸ்தானத்திற்கு 9 குடையவன் 12லும் 6 குடையவன் 12ஆம் இடத்திலும் இருப்பதால் கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடியவர்கள் கவனமாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதன் பிறகு செயல்படுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ 2.5 வருஷத்துல உள்ள சில பேர்டன் சுமைகள்லாம் இருந்து விலகி இருக்கு. அதே நேரத்தில் இவரும் வந்து 12ஆம் இடத்துக்கு போய் குருவனுடைய பார்வை மட்டும் இருந்தாலும் ஸ்தானம் 12க்கு போனதுனால இப்போதைக்கு நீங்கள் சுப விரயங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும். குடும்பத்தில் வந்து திருமணம், குழந்தைகள், படிப்பு, வீடு, வாகனங்கள் அது சார்ந்தது. இப்போ பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னு வைங்க, புதன் திசை போயிட்டு இருக்கோம். நீங்கள்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்கெல்லாம் புதன் திசை நடந்து கொண்டிருக்கிறதோ அறிவை மையப்படுத்தி அறிவின் பால் ஈர்க்கப்பட்டு செயல்படும் பொழுது அஷ்டம சனியோ குரு 12ஆம் இடத்துல வர்றதோ பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே மாதிரி ஆயில்யம், சுக்கிரனுடைய திசை நடக்கக்கூடியவர்கள் இயல்பாக இடம் தடம் வீடு வாகனங்கள் இது சார்ந்த விரைய செலவுகள் சுப விரயமாக வரும். வீடு கட்டுவீங்க, நல்ல கார் வாங்குவீங்க. சார் சம்பாதிச்சிங்கன்னா இதெல்லாம் செய்யுங்க. சும்மா நம்ம வந்து குரு 12க்கு வந்திருக்கிறாரு, 6 குடையவன் 12ல் இருக்கிறாரு, அதனால நம்ம வந்து சொத்தை விற்கிறோம், விற்று காரை வாங்கி ரோட்டில் போடுறோம் அப்படிங்கிறதுலாம் யோசித்து ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் எல்லாம் ஆய்வு செய்து அதன் பிறகு முடிவு செய்யுங்கள். புதிய நேயர்களுக்கு அந்த 9842208655 இந்த எண்ணில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்மை பிளேலிஸ்ட் கடகம் உங்களுடைய லக்கணம் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள். பார்த்த பின் உங்களுடைய மேலான கருத்துக்களை இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸ்லேயே போடுங்க. மேலும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.